ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியான் ஷாரியாவோட பேட்டிங் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மேட்ச் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பேட்ஸ்மேனோட டெக்னிக் பற்றி பார்க்கலான்னு நான் யோசித்தேன். ஸோ அதனால் பிரியான் ஷாரியாவை நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா அவர் கொஞ்சம் யங்கான டேலண்ட்டு, அப்கமிங் டேலண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆனார். ஆனால் செகண்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு நல்ல செஞ்சுரி அடிச்சிருப்பார். அதனால தான் சரி, ஓகே, இவர் கொஞ்சம் நல்லா அக்ரெசிவாக ஆடுறாரே, ப்ளஸ் பேட்டிங் டெக்னிக்கும் நல்லா இருக்கு இவருக்கு. ஸோ அதனால தான் வந்து இவர் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரியான் ஷாரியா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து இந்த பால் வந்து இன்றைக்கி நடந்த மேட்ச்சில். ஸோ நீங்களே பார்க்குறீங்க, பிரியான் ஷாரியா வந்து கரெக்டாக பால் காலுக்கு போகுது. அண்டு டாப் ஆஃப் த பாலில் ஆட பார்க்குறாரு பிரியான் ஷாரியா. ஸோ ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் அண்டு ஃபுட் ஒர்க்கும் இருக்குது இந்த பாலுக்கு, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பர்ஃபெக்டான பொசிஷனில் இருக்கார் அந்த கவர் ட்ரைவ் ஆடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவரோட ஹெட்டு வந்து ரொம்ப ஸ்டில்லாக இருக்கும் எப்போவுமே அவர் ஆடும்போது, ஷாட்ஸ் ஆடும்போது நவராது. ஸோ அதுதான் வந்து அவரோட மெயின் ஸ்ட்ரென்த்தே. அவரோட ஹெட்டு வந்து ரொம்ப ஸ்டில்லாக இருக்கிறதுனால வந்து அவர் நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வந்து த்ரூ த லைன் ஆடுவார். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டிரைவிங் லெங்க்த்லாம் போட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஆன் டாப் ஆஃப் த பால் ஏறி அடிச்சிருவார் அப்படியே. ஸோ அந்த மாதிரி போடுறது இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் இவருக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவர்கிட்ட அவ்வளோ பெரிய ட்ரிகர் மூமெண்ட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டான்ஸ் நிற்கிறப்போ வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு லைட்டாக ஒரு மூமெண்ட் மட்டும் கொடுப்பாரு. ஒரு மாதிரி பேக் அண்ட் அக்ராஸ் தான் போவார். ஆனால் அது ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப சப்டிலாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது பண்ணுற மாதிரி கூட தெரியாது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேட்சஸில். ஸோ அதுதான் அப்படி தான் ஆடுவார் அவர். அண்டு நெக்ஸ்ட்டு ஒரே நிமிஷம், நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மாதிரி கட் ஷாட் மாதிரி ஆடுற நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த கட் ஷாட் வந்து நீங்களே பார்க்குறீங்க, இந்த இடத்துல ஆட்டிருக்காரு க்ரீஸ் லைனில், அதாவது ஹெட்டு கீழே தான் ஆடியிருக்காரு அத்தியம். ஸோ அதுதான் வந்து இவரை வந்து கொஞ்சம் நல்லா ஆட வைக்கிது. ஏன்னா நீங்கள் நியூ பாலில் பார்த்தீங்கன்னா பாலை வர விட்டு ஸ்விங்காக விட்டு அதுக்கப்புறமா வந்து பேட்டை வந்து தலைக்கீழே மீட் பண்ணுறாரு. பாலை வந்து தலைக்கீழே மீட் பண்ணுறாரு, பாலை வந்து தலைக்கீழே மீட் பண்ணுறாரு பேட் வச்சு. ஸோ அது வந்து ஒரு நல்ல டெக்னிக்கு ப்ளஸ் பேசிக்ஸே அதுதான். நீங்கள் வந்து பாலை வந்து தலைக்கீழே தான் மீட் பண்ணோம். ஸோ அதை வந்து நல்லா பண்ணியிருக்காரு பிரியான் ஷாரியா. அண்ட் மேட்சுக்கு மேட்ச் வந்து எப்பவுமே பண்ணிருக்காரு. ஸோ அது வந்து குட் பை பிரியான் ஷாரியா. அண்டு அடுத்தது வந்து இந்த புல் ஷாட்டு, இந்த நீங்களும் பார்க்குறீங்க, இது வந்து கொஞ்சம் முன்னாடி ஆடுவார். ஆனால் இந்த பால் வந்து கொஞ்சம் முன்னாடி தான் ஆடணும். ஸோ அது ஓகே, பரவாயில்ல. அண்டு இந்த கிளிப் தான் வந்து நான் என்னென்னு காமிக்கணும்னு நினச்சேன். நீங்களே பாருங்கள், பால் வந்து பிச் ஆகுது. இங்கே பிச் ஆகிறத அவர் எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள். கரெக்டாக பாலை வந்து லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதுதான் வந்து கீ. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஹெட்டு ஸ்டில்லாக இருந்தால் தான் வந்து அந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஹெட்டு செம்ம ஸ்டில்லாக இருக்கும் எப்போவுமே. பால் வந்து கொஞ்சம் லெக் சைடிஷாக போகுது, சாரி ஆஃப் ஸ்டம்ப், லைக் ஆஃப் ஸ்டம்புக்கு போகுது ஆக்சுவலாக இந்த பால். அண்டு இதை வந்து நேராக மேலே மிட் ஆஃப் மேலே தூக்கி அடிப்பார் இந்த பாலை. ஸோ நீங்களே பார்க்குறீங்க, பாலை வந்து பிச் ஆகிறதுலேருந்து பேட்டுக்கு வர வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அந்த ஹெட்டு ஸ்டில்லாக இருக்கும் எப்போவுமே. ஸோ அந்த ஹெட் ஸ்டில்லாக இருக்கிறது தான் வந்து மெயினே இங்கே. ஸோ அதுதான் இவர் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு இவர். ஸோ அதுதான் நான் காமிக்கணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவர் ஒரு புல் ஷாட் ஆடுவார், ஒரு டவுன் த லெக் ஒரு பாலை. ஸோ நீங்களே பார்க்குறீங்க, கீப்பர் வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக நவுறாரு. அப்போனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டவுன் த லெக் தான் போகுது பால்ன்ட்டு. அண்டு ஒரு ஷார்ட் பால் வேறு. ஸோ நீங்களே பார்க்குறீங்க அவர் வந்து எவ்வளோ குயிக்காக அந்த பொசிஷனுக்கு வந்துடுறாருன்ட்டு. ஸோ அண்ட் அகெயின் வந்து அந்த ஹெட்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால வந்து பாலை வந்து அவர் பார்த்துட்டே இருக்கார். பால் கண்ணிலே தான் இருக்குது. ஸோ பாலை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து கீ டு எனி பேட்ஸ்மேன். ஸோ அதை தான் பண்ணியிருக்காரு நல்லா இந்த பால்லையும். இந்த இன்னிங்ஸ் வந்து 103 அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. நீங்களே பார்க்குறீங்க, இது வந்து 7 4s 9 6s வச்சுருக்காரு. இந்த சூப்பர்பான இன்னிங்ஸ் அது. ஸோ இவரை எப்படி தான் அவுட் ஆக்குறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுவும் நான் சொல்கிறேன், இருங்க ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட அவர் வந்து இந்த பால் அவுட் ஆக மாட்டார். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு கேட்ச் ட்ராப் ஆகிடும், நேரத்துக்கு மேலே வச்சுருவார். மிட் ஆஃபும் வந்து கன்ஃபியூஷனில் அந்த கேட்சை விட்டுருவாங்க.
அண்டு நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ரபாடா போடுறாரு. ரபாடா வந்து இங்கேருந்து இங்கே இருக்கும் ரிலீஸ் பாயிண்ட்டு, இங்கேருந்து இப்படி இப்படி இங்கே இங்கே பவுன்ஸ் பண்ணி இப்படி போகிற மாதிரி போட்டிருக்காரு. அண்டு நீங்களே பார்க்குறீங்க அவரோட கால் வந்து போகவே இல்லை இந்த பாலுக்கு. ஏன்னா இங்கே குத்துறதுனால வந்து அவர் வந்து லைக் இந்த ஆங்கிளுக்கு வந்து ரெடியாக இல்லை, இந்த ரைட் ஆர்ம் அக்ராஸ் த ஆங்கிளுக்கு. ஸோ அவர் வந்து கால் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கமாக ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் லெக் சைடாக அடிக்க பார்க்குறாரு. ஸோ நீங்களே பார்க்குறீங்க இந்த பேட் ஸ்விங் வந்து இங்கேருந்து இப்படி தான் வரும். இந்த ஸ்விங் வந்து இப்படி வரும். ஒரே நிமிஷம் இருங்க, நான் போட்டு காட்டுறேன். நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள், ஒரே நிமிஷம். இங்கே பார்க்குறீங்க இங்கேருந்து இப்படி வரும் இந்த ஸ்விங்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த அக்ராஸ் த லைன் போகும்போது வந்து கொஞ்சம் கஷ்டம் இதை அடிக்கிறது. ஏன்னா இட்ஸ் ஆங்கிளிங் அவே. ஸோ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் நல்ல பாலுன்னு நினைக்கிறேன் இவருக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ நீங்கள் ஒரு ரைட் ஆர்ம் குயிக்காக இருந்தால் நீங்கள் இந்த பால் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவர் வந்து லெக் சைடில் அடிக்க பார்க்குறாரு. ஆனால் பால் வந்து சரியாக படாது, இங்கே பட்டு நேராக மேலே போயிடும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஹிப்பை ஓப்பன் பண்ணி லெக் சைடில் அடிக்க பார்க்குறாரு. ஆனால் இட்ஸ் கோயிங் அவே ஃப்ரம் ஹிம். ஸோ அதனால தான் வந்து பால் பட்டு மேலே போகும். ஸோ இட்ஸ் அ குட் பால் அகேன்ஸ்ட் பிரியான்ஷ் ஆர்யா. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து அவர் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆங்கிளிங்காகவேனா வந்து நீங்கள் இவ்வளோ வைடாக கூட போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் லெக் ஸ்டம்பில் குத்தி இங்கே ஆஃப் ஸ்டம்புக்கு போடுறதுனா கூட போடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவர் அப்படி தான் விக்கெட் எடுப்பார். ஸோ இங்கே குத்தி வந்து இங்கே போவோம், ஆஃப் ஸ்டம்ப் அடிக்கும். ஸோ அது வந்து எனி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து இது வந்து ஒரு நல்ல பால் தான். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு ரைட் ஆர்ம் குயிக்காக இருந்தால். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பார்க்குறீங்க, இந்த பால் வந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே போவோம். நீங்களே பார்க்குறீங்க தோனியோட கால் வந்து இந்த பக்கமாக இருக்குது. ஸோ அவர் என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறாருன்னா, அவர் இந்த பக்கமாக போகும்னு ஆன்டிசிபேட் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்சம் ஸ்விங்காகவே ஆகிடும். கொஞ்சம் ஸ்விங்காகவே ஆகிட்டு லீடிங் எட்ஜ் ஆகி கலீல் அகமத் கிட்டே வரும் பால். ஆனால் அவர் ட்ராப் பண்ணுறாரு. ஸோ இந்த ரீஜனில் போட்டிங்கன்னா கூட வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவர் கொஞ்சம் வித்து வேணும் அடிக்கிறதுக்கு. ஸோ அவர் அந்த வித்து இருந்தால் நல்லா அடிக்கிறாரு. அண்டு நீங்களே பார்க்குறீங்க இந்த பால் கூட வந்து ஹெட் ஆன் டாப் ஆஃப் த பால் தான். ஸோ ஆனாலும் வந்து ஏன் லீடிங் எட்ஜ் ஆச்சுன்னா அந்த ஸ்விங்குனால தான். ஸோ அந்த நல்லா ஸ்விங் பண்ணுறாரு கலீல் அகமத். ஸோ அதனால தான். ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இந்த கேட்ச் தான் வந்து விட்டுருவார் கலீல் அகமது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தது, அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னு நினச்சி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து பிரியான்ஷ் ஆர்யாவோட கேம் பிளானு. ஸோ அவரோட பேட்டிங் அனாலிசிஸ் அண்ட் கேம் பிளானு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதோட முடிச்சுக்கிறேன் நான் வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பை.